Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆட்டுக்கால் சூப். ஸோ ஒரு வில்லேஜில் எப்படி ஆட்டுக்கால் சூப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. இந்த ஆட்டுக்கால் சூப் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் வந்து நமக்கு கடையில் கிடைக்கும். ஸோ அந்த காலை எடுத்துகிட்டு முடி இல்லாமல் நெருப்பில் போட்டு வாட்டி எடுத்து வச்சுக்கிறேன்னா, ஸோ வாட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாது. அது ஒரு மாதம் வரையும் இருக்கும். நம்ம ட்ரையான பிளேஸில் இந்த மாதிரி கட்டி போட்டாவே போதும், அப்படியே இருக்கும். நம்ம எப்போ சூப் ரெடி பண்ணுறோமோ அப்போ அந்த பீஸ் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கொத்தணும். ஸ்மால் பீஸாக எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி சைடில் வச்சுக்கிடுங்க. இந்த ஆட்டுக்கால் சூப் யாருக்கெல்லாம் நல்லதுன்னா, மூட்டு வலி, கர்ப்பிணி பெண்கள், நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆட்டுக்கால் சூப் வந்து எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. ஸோ மூட்டு பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் 3 தடவை குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் மூட்டு வலிலாம் சரியாயிடும். ஸோ ஆட்டுக்காலில் வந்து நம்ம உடம்புல உள்ள ரத்த வெள்ளை அணுக்களை வந்து அதிகரிக்கும். அதனால தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆட்டுக்கால் சூப் செய்யும்போது குக்கர் இருந்தால் கூட நீங்கள் குக்கரில் போட்டு பாயில் பண்ணலாம். அப்படி குக்கர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் வந்து, அதாவது சுடு தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆட்டுக்காலை போட வேண்டியதான், போட்டு பாயில் பண்ண வேண்டியதான். அதோடு பார்த்தோம் அப்படின்னா பாசிப்பருப்பு. ஸோ கொஞ்சம் ஊற வச்சு அந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் போடுவோம். ஏன்னா சூப்பு திக்னஸ்க்காக தான் இந்த பாசிப்பருப்பு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்காக தான். ஸோ பாசிப்பருப்பு போட்டு அதோட ஒரு தக்காளியும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு பாயில் பண்ண வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி பாயில் பண்ணோம் அப்படின்னா நல்லா கலரும் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சள் இது 3ஐயும் எடுத்துகிட்டு அம்மியில் போட்டு அரைச்சி எடுக்கிறோம். அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறோம். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு சாந்தும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறோம். இதுதான் அந்த எல்லோ கலர் பேஸ்ட்டு. அந்த லைட் எல்லோ என்னென்னா கோகோனட் வந்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் அம்மியில் எடுத்து செய்கிறது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ வில்லேஜ்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பாயில் பண்ண அந்த ஆட்டுக்கால் சூப் வந்து ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக வச்சோம், அது நல்லா வற்றி பாதி பாத்திரத்துக்கு வர நல்லா வைக்க வேண்டியதுதான். நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 2 பேஸ்ட்டை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா அதோட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். ஒரு கொதி வந்தோடனே இதை தனியாக இறக்கி வச்சுட்டு ஒரு தாளிப்பு, அதாவது டேம்பரிங் கொடுக்க வேண்டியதான். டேம்பரிங் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர நல்லா சாத்தை பண்ண வேண்டியதுதான். நல்ல ஒரு கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம சூப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாயில் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணி ஒரு 3 கொதி வர கொதிக்க விட வேண்டியதுதான். ஆட்டுக்கால் சூப் ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்தி சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.